ஈவேராவை பெரியார் என்று நான் கூப்பிட விருப்பப்படவில்லை. நான் ஈவேராவை என்று அவனுடைய அடையாளத்தோடு கூப்பிட விருப்பப்படுகிறேன் என்று சொல்றது தன்மை தவறு இருக்கின்றேன். நீங்க உங்க பெரியப்பா, நீங்க பெரியப்பான்னு கூப்பிட்டுருங்க. அண்ணாதுரை அவர்களும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் 2 தலைவர்கள் தான் காட்டப்படும். ஒண்ணு ஐயா பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள். இன்னொன்னு, நான் அவர் பெரியார் தான் அப்ப காலம் அழைச்சிட்டு இருந்தேன். இவர்கள் அப்படி சொல்லும் பொழுது சனாதனவாதிகள், திமுக சனாதனவாதிகளுக்கு நம்ம துணை போயிட்டு விடக்கூடாது. அவரை இது மொத்தத்துக்கும் பெரியார் அவர்களும் கருணாநிதி அவர்களும் காரணம்னு பேசுறாங்கல்ல, அந்த தான் அது அருகு நாசியேட்டிங்கா இருக்கு, குமட்டலா இருக்கு. அப்ப நீங்க அதை பேசல, உங்களுக்கு பாரதியார் தெரியாது, ரெட்டமலை சீனிவாசன் தெரியாது, அயோத்தாச பண்டிதர் தெரியாது. ஆனா உங்களுக்கு பெரியார் மட்டும் திருப்ப பெரியாருக்கு வைக்க வேணும் சொல்ல. எத்தனை இடங்கள்ல பெரியார் பேர் துவங்கி இருக்கு. வெளிப்படையா கேட்கறேன் சார், பெரியார் உங்களுக்கு எதிரியா, கொள்கைக்கு எதிரியா? இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படின்னா, இல்ல இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரதமர் வேட்பாளராக தமிழர் முன்னிறுத்தினால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன் என்று பிஜேபியை பார்த்து சொல்றாரு. அப்போ ஒரு தமிழராக இருந்து RSS சங் பரிவார் சித்தாந்தத்திற்கு உட்பட்டு ஒரு பிரதமர் வருவார். அவர் தமிழராக இருந்தா போதும், எனக்கு அவர் நாட்டை இந்துத்துவ நாட்டாக பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதனுடைய அபாயத்துல ஒரு அபாயமும் கிடையாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீதர் சதா இருக்காங்க. சார் வணக்கம். நாம் தமிழர்களுடைய அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், பெரியார் அவர்களே அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இதுக்கு முன்னதாக பல பிரஸ் மீட்டில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சனம் செய்திருந்தார். குறிப்பாக விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று கூறிய பிறகும் கூட, அதன் பிறகு அந்த பெண் விடுதலை பற்றி பெரியாரை முன்னிலைப்படுத்தும் போது கூட பெண் விடுதலை பெரியாரா என்ன செஞ்சார் அப்படின்ற மாதிரி பெரியாரை கூட விமர்சனம் செய்திருந்தால், 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு பொது மேடையிலே கூட பெரியாரும் சொல்லுங்க, பெரியார் மட்டும்தான் எங்களுக்கு சீர்திருத்தவாதி, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. மேலும் இடுமானம் கார்த்திக் போன்ற முன்னணி நிர்வாகிகள்லாம் இப்போ விடுதலையில் உள்ள 1968 வந்த பத்திரிகைகள்லாம் மேற்கோள் காட்டி இந்த மாதிரி கீழ்வெண்மணி படுகொலையில் பெரியார் அப்பட்டமாக அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காரு, ஈவேரா, பெரியார் என்ற கூட வார்த்தை சொல்லாடலை பயன்படுத்தவில்லை, ஈவேரா என்ற அந்த சொல்லாடலை பயன்படுத்தி அவர்கள் உபயோகப்படுத்தினார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது, ஏன் இந்த காலத்தினுடைய கட்டாயமா பெரியாரை விமர்சனம் செய்வது என்பது, ஏன் பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடிய காரணம் என்ன? அது பெரியார் அதிகமாக தூக்கி பிடிக்கப்படுவதால் பெரியார் பேசுவாங்க. பெரியாரை மட்டும் பேசல, ஐயா கருணாநிதி அவர்களையும் பேசலாம். ஒருவேளை பெரியாரே இருந்தார்னா, உண்மையிலேயே பெரியார் அவர் சொன்ன கோட்பாட்டில் அவர் சரியாக இருப்பாருன்னு நம்ம நம்பணும்னா, இப்ப இருந்திருந்தா அதான் கோட்பாட்டில் இருப்பாருன்னா, அவர் தன்னை ஈவேரா என்று அழைப்பதை ஒருபோதும் நிறுத்திருக்க மாட்டார், மறுத்திருக்க மாட்டார். மாறா ஒரு மதவாதிகள் சொல்வது போல, ஒரு குருமார்கள் சொல்வது போல, பேர் சுவாமின்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றோம்ல, அவளை பெரியவா பேர் சொல்லக்கூடாது, அப்படி ஜெயேந்திரன் சொல்லக்கூடாது, சரஸ்வதி சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லுவதற்கும் கருணாநிதி அவர்களை கருணாநிதி என்று சொல்லக்கூடாது, கலைஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கும், ஈவே ராமசாமி அவர்களை ஈவேரா என்று சொல்லக்கூடாது, பெரியார் தான் என்று சொல்லுங்கள் என்று சொல்வதற்கும் என்ன பெரிய வேறுபாடு? நான் உண்மையை சொல்றேன், நான் இன்னும் ரொம்ப நேர்மையா பேசுவோம். இப்போ பெரியாரை கொண்டாடுபவர்கள் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் வெறுப்பவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெறுப்பவர்களுக்கு வெறுக்க உரிமை உண்டா இல்லையா ஜனநாயகத்துல? நிச்சயமா உண்டு இல்ல. அப்ப அவரை நான் பெரியார் என்று கூப்பிட விருப்பப்படவில்லை, ஈவேராவை பெரியார் என்று நான் கூப்பிட விருப்பப்படவில்லை, நான் ஈவேராவை என்று அவருடைய அடையாளத்தோடு கூப்பிட விருப்பப்படுகிறேன் என்று சொல்றது தன்மை தவறு இருக்கின்றேன். நீங்க உங்க பெரியப்பா, நீங்க பெரியப்பான்னு கூப்பிட்டுக்குங்க. உங்க பெரியப்பா பேர் முனுசாமி, நான் அவரை ஏன் பெரியப்பான்னு கூப்பிடணும்? உங்களுக்கு பெரியப்பா வந்தா தாராளமா இருக்கட்டும், நான் வேணாம்னு சொல்லி நீங்க பெரியப்பான்னு சொல்லக்கூடாது நான் சொன்னேன்னா, நான் அவரை என்ன சொன்னேன், உனக்கு பெரியப்பா வந்தா எனக்கு பெரியப்பா இருக்கணும் அவசியம் இல்லை நான் சொல்றேன். நான் அவர் பேர் முன்சாமி தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் மரியாதை இல்லாம முனுசாமின்னு சொன்னா நீங்க கேளு. அவரை திரு முனுசாமி என்று நான் சொல்லுகிறேன்னா சொல்லல, ஐயா திரு ஈவேரான்னு சொல்லல, எங்க பெரியவங்களுக்கு மரியாதை அப்படி சொன்னா அந்த புள்ளியை நான் பண்ணேன். அதான் என்ன சொல்றேன்னா, 2 தான் இங்க உலகத்துல இருக்க மாதிரி பேசப்படுது. இந்த 75 ஆண்டு கால அரசியல்ல அண்ணா கூட திமுகவிலும் அதிமுகவிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அண்ணாதுரை அவர்களும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும்
2 தலைவர்கள் தான் காட்டப்படுது. ஒண்ணு ஐயா பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள். இன்னொன்னு, நான் அவர் பெரியார் தான் ரொம்ப காலம் அழைச்சிட்டு இருந்தேன். இவர்கள் அப்படி சொல்லும் பொழுது சனாதானவாதிகள், திமுக சனாதானவாதிகளுக்கு நம்ம துணை போயிட்டு விடக்கூடாது, அவரை ஒன்னும் இழிவுபடுத்தணும்னு நம்ம நோக்கம் இல்லை. ஏன்னா அவர் வாழ்ந்தாரு, அவர் கொஞ்ச காலம் இந்த சமூகத்தை நோக்கி வேலை தான் செஞ்சார், அதை நம்ம மறுக்கல. அதுதான் திருப்பவும் சொல்றோம். பெரியாரும் வேலை செய்தார், ஏற்கிறோம். பெரியார் தான் வேலை செய்தார், அதை நம்ம எதிர்க்கிறோம். இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்கு. எல்லா இடங்களிலும் பரவலா ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணுது. அது என்னன்னா, இங்க ஒட்டுமொத்த சமூகம், தமிழ் சமூகமும் மேல துண்டு போட்டிருக்கு, இல்ல இடுப்புல வேட்டி கட்டி இருக்கு, அல்லது படிக்குது, இல்ல என்ன வேலைக்கு போகுதுன்னா, இது மொத்தத்துக்கும் பெரியார் அவர்களும் கருணாநிதி அவர்களும் காரணம்னு பேசுறாங்கல்ல. தான் அது அறுவடை நாசியேட்டிங்கா இருக்கு, குமட்டலா இருக்கு. அதை நீங்க செய்யலைன்னா, ஐயா பெரியார் நான் பேசுறோம், நம்ம எல்லாம் பெரியாருக்கு போன ஆண்டு கூட வணக்கம் செலுத்தணும். இவர் அவர்களுக்கு போன ஆண்டு கூட அது சொல்றமே. இப்போ அவரை எதிர்க்கணும்ன்றது வேலையா நம்ம வச்சுக்கல. ஆனா இங்க 100 பேர் இருக்காங்க தமிழ் ஆளுமைகள். இங்க அண்ணன் சொன்ன மாதிரி கியா விஸ்வநாதன் தொடங்கி, அண்ணல் தங்கோதி, மறைமலை அடிகள் தொடங்கி, சூரியநாராயண சாஸ்திரி பேரை மாத்தின பரிதிமார் கலைஞர்ல தொடங்கி, நீங்க அதற்கு முன்னாடி இந்த எல்லாரையும் பேசணும். கற்பை பத்தி பேசணும். கற்பை பத்தி பாரதியை விட யாருங்க பேசுனா? கற்பை பற்றி திருவள்ளுவர் சொல்றாரு, சிறை காக்கும் காப்பேன் செய்யும் மகளிருக்கு நிறை காக்கும் காப்பே காப்பு. அதாவது சிறையில வச்சுலாம் நீங்க பூட்டி வச்சுலாம் பொண்ணை காப்பாற்ற முடியாது, பொம்பளைய அவன் மனசால காப்பாற்றணும், காப்பாற்ற முடியாது. கற்பு தொடர்பான அதே ஔவையார் என்ன சொல்றா, கற்பனைப்படுவது சொத்திரம்பாமை. சொல்லு மாறாம இருக்குது. ஆம்பளையோ பொம்பளையோ நான் இன்னாரோட இருக்கேன், உங்க கூட இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு அந்த சொல்லு அது வந்து பொது மாதிரி இருக்கும், பொது இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பாரதி தான் சொன்னா, கற்புன்னு நீ ஒண்ணு சொல்ல வந்தீங்கன்னா இருக்குன்னு கூட போல, வச்சுக்கலாமான்னு கூட போல. பாரதி கற்புன்னு என்று நீங்க ஒரு நெறி சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் சொன்னார். அவரை விடவா பெரியார் பேசிட்டாரு நான் கேட்கிறேன். அப்ப அவர் பேசலையா? சரி, நீங்க பெரியார் இவ்வளவு பேசணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் பாரதி இந்த பெண்ணியம் பேசுறத பத்தி பேசல? அவர் சமூக நீதி பேசலையா? பறையருக்கும் புலையருக்கும் விடுதலை பேசலையா அவரு? ஏன் அவர் நீங்க தூக்கி பிடிக்கல? பெரியார் மட்டும்தான் பண்ணாரா? அவரும் பண்ணார்ல. ஏன் நீங்க இந்த அளவுக்கு சமூக நீதி நாங்க பேசணும்ல? பாரதியாரோட 142வது பிறந்த நாள் நாங்க பேசணும்ல. அப்படி எங்க திமுக பேசியதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அதை பேசல. உங்களுக்கு பாரதியார் தெரியாது, ரெட்டமலை சீனிவாசன் தெரியாது, அயோத்திதாச பண்டிதர் தெரியாது. ஆனா உங்களுக்கு பெரியார் மட்டும் தான் திருப்ப பெரியாருக்கு வைக்க வேணும்னு சொல்ல. எத்தனை இடங்கள்ல பெரியார் துவங்கி இருக்கு. 75 ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் இதெல்லாம் வச்சா உங்க அப்பா வீட்டு சொத்து குறைஞ்சு போதான் நான் கேட்கிறேன். இவர் பாணியில, சின்னவர் பாணியில அவரையும் பேச சொல்லக்கூடாது, தெரியும், அவரையும் பேச சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தர் புதுசா சினிமா வந்து அவரையும் பேச சொல்லக்கூடாது, தளபதினு தான் சொல்லணும். அவரை தளபதினு சொல்லணும், இவரை சின்னவர்னு சொல்லணும், அவரை வந்து பெரியவர்னு சொல்லணும். இப்படிதான் சொல்லணும்னா இதுக்கும் இந்த பெரியாரை நீங்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அவரும் சீர்திருத்தவாதியாக, அவரும் பல பேரில் அவரும் ஒருத்தர் அப்படின்ற அடிப்படை அவர் முன்னோடியா கொண்ட தமிழ் தலைவர்களே இருக்கிறாங்க. அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனா, அவர்கிட்ட இருந்து ஒரு கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார் அயோத்தியாச பண்டிதர்கிட்ட இருந்து. அப்படிப்பட்டவங்க நீங்க என்றைக்கு ஒரு நூலகத்துக்கு அயோத்தியாச பண்டிதர் நூலகம் நீங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கலைஞர் நூலகம் தான் வைக்கிறீங்க, நூற்றாண்டு நூலகம் தான் வைக்கிறீங்க, மல்டிபே ஸ்பெஷாலிட்டி அதான் வைக்கிறீங்க, ரெட்டமலை சீனிவாசன் வைக்கலையே. ஏன் பாரதியார் பேர் வைக்கலையே நீங்கன்ற? அவரு ஒரு இலக்கிய அடையாளம். எனக்கு ஒரு பரிசு கொடுப்பீங்க, ஒரு பட்டிமன்றம் நடத்தி முடிச்சுப்பீங்க. அப்ப வெளிப்படையா கேக்குறேன் சார், பெரியார் உங்களுக்கு எதிரியா, கொள்கைக்கு எதிரியா? இல்ல, பெரியார் பல இடங்கள்ல தமிழ் தேசியத்துக்கு விரோதமா பேசியிருக்காரு, குறிப்பா தமிழ் சார்ந்ததுக்கு பேசியிருக்கிறாரு. பெரியாரை பல இடங்களில் முரண்பாட்டின் மூட்டைன்னு நான் பார்க்கிறேன். எங்களோட கருத்து அதுதான். இல்லைன்றது எதிர்நிலைப்பாடு இருக்கிறவங்க சொல்லட்டும், ஒண்ணு வேண்டாம். 49 திமுக ஆரம்பிச்சதுல இருந்து 67ல திமுக ஏறி வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம், இந்த 19 ஆண்டு காலம் திமுகவை மிக கேவலமான பேசிய தலைவர் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் பேசி பரிமாறி கொண்ட வார்த்தைகளை நம்ம கேமரால கூட பேச முடியாது. அதான் சொல்றேன், அவ்வளவு மோசமா அவர் பேசினார் இல்லையா? அப்ப தன்னிடம் இருந்து பிரிந்து போன ஒரு கட்சி அவ்வளவு மோசமா பேசினாரு. எந்த கட்சியை எதிர்ப்பதற்காக தன் இயக்கம் கண்டாரோ அதே காங்கிரஸ் இந்த நாட்டுல ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசினார். அதே காங்கிரஸ்காக நின்று உங்களுக்கு காமராஜருக்கு வேலை செஞ்சு ராஜாஜி அவர்களுக்கு வேலை செஞ்சாரா இல்லையா? இதுவா தன்னை எதிர்த்த ஒரே காரணத்திற்காக இவர் கோட்பாடு தான் அரசியல் வடிவமா கொண்டு போய் திமுக அன்னைக்கு இயங்குன்னு தான் சொல்லுச்சு இல்லையா? அப்படி சொன்னவர்கள் எதிர்பார்ப்பாங்க, இவர் எப்படி சொல்ல முடியும்? சமூக நீதி பேசியவர்கள் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து
இந்த இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்தது சாணிக்கு பயந்து மலத்தில் கால் வைத்தது போல் ஆகிவிட்டதுன்னு பேசியிருக்காரு. இது எந்த இதுல எடுத்துப்பீங்க நீங்க? இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப இது என்ன தலைமை பண்பா? இது சரியான இதுவா? இது முறையா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தமிழை காட்டுமொழி மிராண்டி பாஷையை அதை நீங்க வீட்டுல பயன்படுத்தாதீங்க. வேலைக்காரர் கூட ஆங்கிலம் பேசுறது தமிழுக்கு எதிரான கோட்பாடு நிலைப்பாடு நம்ம பேசுறோம். இப்ப இது எல்லாம் இருக்கு, முரண்பாடு இருக்கு. இவ்வளவு முரண்பாடு இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நகர்ந்தாரா? ஆமா, நகர்ந்தாரு. அவரும் நகர்ந்தாரு. அவர் மட்டும்தான் நகர்ந்தாருன்னு பேசாதீங்க. இங்க தூக்கி பிடிக்க பல ஆளுமைகள் இருக்கு, அவங்களெல்லாம் தூக்கி பிடிங்க. அப்ப இந்த கேள்வி இப்போ பெரியாருக்கு வைக்கக்கூடிய இந்த பார்வையை ஒட்டுமொத்த இப்ப நம்ம தமிழர்களுடைய முன்னோடியா இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளுக்கும் பொருந்துமா இல்லையா? ஏற்கத்தக்கவையும் இருக்கும், ஏற்கத்தகாதவையும் இருக்கும் இல்லையா? பாரதிக்கு இல்ல சார், இப்ப நம்ம தமிழ் முன்னோடிகளை என்னைக்காவது நம்ம அவர்கள் செய்த தவறுகளை, வரலாற்று பிழைகளை நம்ம சுட்டி காட்டி நம்ம பேசியிருக்கோமா? ரொம்ப எளிதுங்க. ஏற்கனவே தமிழ் சமூகம் தான் கீழ் அழுத்தப்பட்டிருக்கு. இங்க விமர்சனத்துக்கு வரல. எதெல்லாம் பண்ணாங்க, எதெல்லாம் அவங்க தமிழர்களை பத்தி ராஜராஜ சோழன் பத்தி விமர்சனங்கள் உட்பட சொல்றேன். அதையெல்லாம் பேச நீ ஏன் பேசணும்? அதை பேசுறதுக்கு என் வேலை இல்லை. ஏன் நான் பேசுறது இல்லைன்னா, அதையெல்லாம் பேசிதான் நீங்க எங்க தமிழர்களை இறக்கி கீழே வச்சுட்டீங்க தரத்தாளத்துல. ஏன் பங்கு உங்க வேலையை நான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களான்னு தான் கேட்கிறேன். அப்ப நான் இந்த தமிழ் ஆளுமைகள் செய்ததெல்லாம் நீங்க மேல கொண்டு வந்துருங்க. இங்க எல்லாருக்கும் சம இடம் கிடைக்கட்டும், தமிழர்களுக்கு பூரா எல்லாம் உரிமை எல்லாம் கிடைக்கட்டும். அன்றைக்கு சம தட்டுல இருக்குன்னா அன்னைக்கு நீங்க சொன்னதை நம்ம பேசுவோம், அன்னைக்கு விமர்சனம் பேசுவோம். தமிழ் ஆளுமைகள் தவறை செய்திருப்பாங்க தான். சில தமிழர்கள் இங்க முதலமைச்சர் இருந்த போது பல தவறுகளை பண்ணியிருக்காங்க தான். அது எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனா அந்த தவறை ஒரு வெளியில இருந்து வந்தவர் பண்ணணுமா, தமிழர் அல்லாதவர் பண்ணணுமா, தமிழர் பண்ணணுமா? ரெண்டு பேரும் தான் தவறு தான் பண்ண போறாங்கன்னா அந்த கர்மத்தை தமிழே பண்ணிட்டு போட்டோம் நான் சொல்றேன். நான் எப்படி கேக்குறேன் பாருங்க. இங்க நமக்கு அப்போ பிறப்பால நீங்க பேதம் பாக்குறீங்களா இல்லையா சார்? அது பேதமாக, அதாவது தமிழனா இருந்தா நீ என்ன அயோக்கியத்தனமா பண்ணிட்டு போ, உள்ள மாதிரி முடிச்சு வைத்தனமா பண்ணிட்டு போங்கிற மாதிரி இருக்கு சார். என்ன சார்? நான் திருப்பவும் சொல்றேன், அப்படி நான் சொல்லல. அப்படிதான் ரெண்டு பேரும் பண்ண போறாங்கன்னா, அப்படிதான் ரெண்டு பேரும் பண்ண போறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, அப்படிதான் ரெண்டு பேரும் பண்ண போறீங்கன்னா வெளியில இருந்து வந்தவொடனே இந்த கொள்ளை அடிச்சுன்னு போன்னு சொல்லட்டுமா? அப்ப சரியா இருக்கா உங்களுக்கு? அப்ப பாசிசம் தெரியலையா? நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் அவர்களை பார்த்து ஒரு பொது மேடையில தற்குறி அப்படின்ற ஒரு வார்த்தையை, கடுமையான வார்த்தையை ஒரு எதிர்க்கட்சி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மீது ஒரு வைக்கிறார் விமர்சனத்தை. திரு சீமான் அவர்கள், நான் இப்ப இருக்கிற திமுக ஆட்சி போலவா ஒரு ஆட்சி செஞ்சாரு 3.5 ஆண்டுகள்ல, 4.5 ஆண்டுகள் எங்களுடைய சித்தப்பா ஆட்சி செய்த பொழுது அவர் நல்ல சிறப்பான ஒரு ஆட்சியை தான் கொடுத்தார். இப்போ இருக்கிற திமுக இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அசாதாரண சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி நற்சான்றிதழ் கொடுக்குறாரு. 100 படி மேல போய் அம்மையார் ஜெயலலிதாவை விட ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார் அப்படின்ற இதெல்லாம் நற்சான்றிதழ் கொடுக்குறாரு. அது ஒப்பீடு தானுங்க, ஒப்பீடு தானே. இதை விட அது நல்லா இருக்கு, அது தி பெஸ்ட்னு சொல்லல. இத திமுகவோட ஒப்பிடும் போது அது சிறப்பா இல்ல. இப்ப நீங்க ஒரு வாதம் வச்சீங்க இல்லையா, நல்ல வாதம் வச்சீங்க. அதாவது தமிழர் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு வாதம் வச்சீங்க இல்லையா? இல்லங்கிற பொழுது இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படின்னா, இல்ல இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரதமர் வேட்பாளராக தமிழர் முன்னிறுத்தினால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன் என்று பிஜேபியை பார்த்தும் சொல்றாரு. அப்போ ஒரு தமிழராக இருந்து RSS சங் பரிவார் சித்தாந்தத்திற்கு உட்பட்டு ஒரு பிரதமர் வருவார். அவர் தமிழரா இருந்தா போதும், எனக்கு அவர் நாட்டை இந்துத்துவ நாட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதனுடைய அபாயத்தை நான் விளக்குறேன். ஒரு அபாயமும் கிடையாது. ஒரு அமெரிக்காக்காரர் இங்க இருந்து வராரு, நல்ல ஆட்சி கொடுக்குறாரு, அவர்கிட்ட இந்தியா ஒப்படைச்சிடலாமா சொல்லுங்க? என்ன கம்முன்னு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு அமெரிக்காக்காரர் இங்க வராருங்க, அவருக்கு இந்த நாட்டை கொடுப்போமான்னு கேக்குறேன். அவர் ஆட்சி பண்ணிட்டோம் நல்லா. இங்க இந்த சோனியா காந்தி அம்மையார் ஆட்சி அமைக்கிறாங்க. நீங்க பதில் சொல்லுங்க. அந்த ஒப்பீடு நான் உங்களுக்கு கேட்கல, நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்ல வரேன். சோனியா காந்தி அம்மையார் ஒரு அமெரிக்கரை நல்லது பண்ணுவார்னு வச்சுப்பாங்க உங்க பணியை. இந்திராவின் மருமகளே வருக, நாட்டிற்கு நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி இந்த இந்திய பிரதிநிதி தானே சொன்னாரு சோனியா காந்தி அம்மையார் பத்தி. கேள்வி அது இல்ல, என் கேள்வி அது இல்ல. நான் என்னோட கேள்வி, அமெரிக்காக்காரர் ஒருத்தர் இங்க நல்ல ஆட்சி கொடுக்குறாருன்னா உத்துலாமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அதே நிலைப்பாடு தான் இது, புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்திய குடியரசுக்குள்ள வந்துட்டா இந்தியர்கள்லாம் ஒண்ணு நினைக்கிறீங்க? கிடையாது. இந்தியாக்குள்ள இருக்கிறது சிட்டிசன்ஷிப் வேற, நேஷனாலிட்டி வேற. ஒண்ணு வேண்டாம். ஒரு தெலுங்கார் இருக்காரு, ஒரு நாயுடு இருக்காருன்னு வச்சுங்களேன். நாயுடு இங்க இருந்து அமெரிக்கால போறாரு, வேலை கிடைக்குது. அவரு கிடைச்சோன்னு கிரீன் இது கொடுத்துறாங்க, கிரீன் கார்டு கொடுத்துறாங்க, எல்லாமே சிட்டிசன்ஷிப் வந்துட்டு வச்சுங்க. அமெரிக்கால போனோன்னு அவர் அமெரிக்க சிட்டிசனா இருப்பாரு. அவர் யூரோப்பா மாறுவாரா, நாயுடுவாவே இருப்பாரா,
இந்தியராக இருப்பாரா தென்னிந்தியராக இருப்பாரா நீங்க சொல்லுங்க. அந்த வம்சாவளியின் படிதான் அது எப்படி இருக்கும், நேஷனாலிட்டி அதுதான். அந்த முற்போக்கு நாடுகள்ல துணை பிரதமர் ஆயிட்டாங்க, இங்கிலாந்துல பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு ரிஷி சுனக். நான் இங்கத்தி நாளைக்கு சொல்றேன், அங்கத்தி போகும்போது நான் அது சொல்றேன். இங்கத்தி விவாதம்னா நம்ம இங்க பேசலாம். ஒருவேளை இதே சேர் டேபிளும் அமெரிக்கால இருக்குன்னா இங்கிலாந்துல இருக்குன்னா நான் உங்களுக்கு அந்த பதில் சொல்லுவேன். நீங்க ஏன் இந்த மடை மாற்றம் பண்ணீங்க? நான் சொல்றதுன்னா உங்கள் மூலமா மக்கள் சிந்திக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். நான் இது எந்த பார்லன்னு பாக்குறேன்னா, இது அப்படித்தான் நீங்க நாங்க சொல்றது பாசிசம்னா, இந்த பாசிசத்தை இந்தியா 1956 அன்னைக்கு மொழிவாரி மாகாணம் பிரிந்த போது நிறைவேற்றிடுச்சு. இது அப்படி பண்ணிருந்தா இந்திய துணைக்கண்டம் கொடுத்த பாசிசம் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இது தெலுங்கர்களுக்கான நிலம், இது மலையாளிகளுக்கான நிலம், இது குஜராத்திகளுக்கான நிலம், இது வங்காளிகளுக்கான நிலம்னு பிரிச்சு கொடுத்ததே தவிர இது மத்திய பிரதேசம், இது தென்னிந்திய பிரதேசம், இது வட இந்திய பிரதேசம் நிலவியல் அடிப்படையில் கொடுக்கல, மொழியியல் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கு. இப்ப மொழியியல் அடிப்படையில் கொடுத்திருக்கும் பொழுது எனக்கு இந்த நிலத்துல இந்த மொழிக்காரர்கள் ஆட்சி பண்ணணும்னு கேட்கறது எப்படி தவறா இருக்கும்னு கேட்கிறேன். நீங்க அமெரிக்காவே வந்தேரிகளின் நாடு. அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்க குடியே கிடையாது. இங்கிலாந்துல இருக்குது, இங்கிலாந்துல 4 ரேஸ் இருக்கு பிரிட்டிஷ்குள்ளேயே, அங்கே ஸ்வீடிஷ் மத்தெல்லாம் இருக்காங்க. அதுலயே அது நீங்க நினைக்கிற மாதிரி அங்க சிஸ்டமே வேற, அங்க சிஸ்டம் வேலை செய்யும். அங்க ராமன் சோமன் சுப்பன் நீங்க யாரு போட்டாலும் சிஸ்டம் அதே தான் வேலை செய்யும். இங்க அப்படி இல்ல. ஓகே சார், நிறைய மொழிவாரி மாகாணமா பிரிஞ்சு நாடு. இங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எனக்கு இறுதியா இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு தமிழரை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையோ தமிழிசை அவர்களையோ பிரதமர் ஆக்கிட்டு போங்க, நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்றாரு. இது பற்றி உங்களோட மகிழ்ச்சி தானுங்க இருக்கு. அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், ஒரு மனித குல விரோதி, நாட்டையே பிளவுபடுத்த சக்தி ஒருவர் ஆட்சிக்கு விட்டார் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ் ஆல் ரிமோட் கண்ட்ரோலால் ஒரு இயக்கப்படக்கூடிய ஒரு பிரதமர் விட்டார் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி தான், கண்டிப்பா மகிழ்ச்சி. கேள்வி ஹைப்போதெட்டிக்கல், அதனால பதிலும் ஹைப்போதெட்டிக்கல். வந்துட்டா கொடுக்குறோம், வந்துட்டா நீங்க இந்த கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன். வந்துட்டா அப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட நோக்கம் குற்றப்படுத்துறதா இருக்குன்னா நான் அது எனக்கு கவலை இல்ல. இல்ல சார், நான் அந்த இடத்துல நான் எப்படி பாப்போம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் எப்படி பாப்போம், பொன் ராதாகிருஷ்ணனா விபி சிங் அப்படின்னா நான் விபி சிங் தான் முன்னிலை. நாங்க சொல்றோம், இந்த துணைக்கண்டத்துல இந்தியாவுக்குள்ள தமிழர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. தலைகீழ்னாலும் ஒரு தமிழன் பிரதமர் ஆக முடியாது. அதற்கான முன்னெடுப்பே இவங்க எடுக்க மாட்டாங்க. 75 ஆண்டு காலத்துல ஒரு முறை கூட தமிழர் தெலுங்கர் ஒருத்தர் பிரதமர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு பொழுதும் தமிழர் ஆகல, ஆக முடியாது. அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா நான் கூப்பிடுறேன்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி ஒரு மீச முளைச்சுன்னா ஒரு பொம்பளை போய் சித்தப்பான்னு கூப்பிடுங்க? பாத்தீங்களா, நீங்க பொம்பளை ஆம்பளையா பேசுறீங்கன்னு பேசி நீங்கள் சந்தோஷப்பட விரும்பினால் நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. எனக்கு அதுல ஆட்சேபம் இல்லை. ஆனா அதோட பொருள் என்ன, அதை கேட்கறவங்களுக்கு புரியும். ஆமா இல்ல, இத்தனை காலத்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு விடுதலை அடைஞ்சு 75 ஆண்டுக்கு வாழ் பிறகு நம்ம நாடுன்னு சொல்லிக்கிறோம், நம்ம நாடுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா நமக்கு பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு துளி அளவும் வாய்ப்பு இல்லை. 75 வரவே இல்லை. இனிமேல் வரும்னா, இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் பண்ணி இன்னும் அதிகமானா இனி எப்பவுமே வர வாய்ப்பு இல்லை. நீங்க பிரதமர் ஆக வேண்டாம், தமிழ்நாடு ஒரு கருத்தை கருதுது, ஒரு இது நினைக்குது, நீட்டே வச்சுக்கங்க. அங்க போனா பில்லு பாஸ் ஆகுதா, விலக்கு மசோதா அங்க போய் பாஸ் ஆகுதா, இங்க இருந்து போனா அங்க கையெழுத்தாகுதா? தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் இங்க இருக்கிற 234 எம்எல்ஏக்கள் எண்ணம் நீட்டு வேணான்னு இருக்குன்னா அதை ஒரு நாடு நிறைவேற்றி தரும், இந்த ஸ்டேட்டோட நிறைவேற்றி தர மாட்டேதுன்னா இது என் நாடுன்னு எப்படி கருதுன்றது கேள்வி வருது இல்ல? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப அந்த புள்ளியில தான் பொன் ராதாகிருஷ்ணன் கூட அறிவிங்க நீங்க, நாங்க அப்ப ஒத்துக்கணும்னு சொல்றது இந்த அத்தைக்கு மீச முளைக்கட்டும், முளைக்குதான் தலைமையினர் ஒருவர் வருவதனாலேயே அதுதான் மாநில சுயாட்சி, அது அடிப்படை நம்முடைய உரிமைகள் எல்லாம் பெற்றுக்கூட உத்தரவாதம் தர முடியுமா? நடக்கவே நடக்காதுன்னு நாங்க சொல்றோம். அதான் அது அடிப்படை. ஓகே, அப்படி நடக்காது. அப்படி நடத்த விருப்பமும் இல்ல. இந்த இந்திய பெருநிலத்துக்கு அப்படி நடத்த விருப்பம் இல்ல. இத நீங்க இந்த இந்திய மலைக்கு அந்த பக்கம் இருக்குல்ல, அது மேல ஒருத்தரும் அது விரும்பல. ஏன் பக்கத்துல இருக்க தெலுங்கு குடியும் மலையாள குடியும் அது விரும்பமானது கேள்வியா இருக்கு. அதனால அது நடக்க போல அந்த தன்மை புரியத்துக்காக சொல்லப்பட்ட கையாடு. கொஸ்டின் ஹைப்போதெட்டிக்கல், ஆன்சரும் ஹைப்போதெட்டிக்கல். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு கேள்விக்கும் வரலாற்று சான்றுகளோட ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு விளக்கமைக்கு மிகுந்த நன்றிகள். நன்றி.